சுலபமாக இருக்கக்கூடிய வழிபாடு யார் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நிகழும். அப்படி இருக்கும்போது இந்த பராபவ வருஷத்தில் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த வருடத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யார்? தனுசு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பவுமே 50% கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்ல அது மீன ராசிக்கு இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய ஓகே. யாருக்கு பணம் வந்து கொட்டுன்னு மிதுனம். ஓகே. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஓரளவுக்கு. துளாராசிக்காரங்க பிளான் பண்ணோம்னா பயங்கர பணம் வரப்படும். நல்லா கேட்டீங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ள தன்மைகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு நல்ல அட்டாச்சாக நல்லா இதாக இருக்கிறதுக்கு வந்து மீன ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 12 ராசி நேயர்களுக்குமே துல்லியமான பலன்கள் குறித்து நம்மோடு இன்றைக்கி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பலருக்கும் பரிச்சயமான ஜோதிடர் தான் நம்ம மகேஷ் ஐயர் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சார். உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த வருடம் வந்து சிறப்பாக இருக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே சார். முதல்ல வந்து இந்த 2026 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி அமைய போகுது? இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவாங்க. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப வந்த அற்புதமான திருநாள். அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் இருக்குது. துவாதசி திதி வந்து அன்றைக்கி வருது, சதய நட்சத்திரம். ஸோ அன்றைக்கி உண்டான நாள் வந்து நமக்கு நல்ல சாதகமாக இருக்கா, நல்ல இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைனாலே போர் தானே. செவ்வாய்னாலே என்ன? போர் தளபதி, போர் வீரர். இந்த ஆண்டுக்குண்டான ராஜா யாருன்னா குரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நமக்கு ஒரு பெரிய மன ஆறுதல்னா குரு. இந்த வருஷத்தில் 2 பயிற்சி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சி, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சி 2 பயிற்சி. ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த 2 பயிற்சி வந்து குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி, ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் வருது. ஸோ இந்த 2 பயிற்சி நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாயிண்ட் 1. 2வது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை போருக்குண்டான நாளாகவும் அதை நம்ம எடுத்துப்போம். சதய நட்சத்திரம் ராகுவுக்கு உண்டானது. இந்த ராகு வந்து டிசாஸ்டர்னுவாங்க, அழிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் யுத்த கிரகம், ராகுவும் யுத்த கிரகமாக இருந்துட்டுருக்கு. ஸோ இது போன்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குரு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய, ஆட்சி வரக்கூடிய ஒரு அற்புதமான, அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டுக்கு இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது. ஆனால் கிரகநிலை சரியில்லாதங்காட்டி நிறைய போருடைய தாக்கம் இருக்கங்காட்டி அது நம்மளுக்கு ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் இந்த வருஷத்தினுடைய பலன்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, கண் சம்பந்தமான நோய், அதே மாதிரி மிருகங்கள்லேருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்களாக வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா நிறையா கால் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆர்த்தோ சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வருஷத்தில் இருக்கும். அதே போன்று நிறையா விஷயங்களில் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நிறையா பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு இருந்துருக்கும். நிறைய வீடெல்லாம் சேல்ஸ் ஆகும், வீடெல்லாம் சேல் ஆகும் இந்த வருஷம். செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா இடம் வாங்கிறது இது போன்ற விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்டு. கிட்டத்தட்ட நம்மளுடைய கணிப்பு பார்த்துட்டிங்கன்னா 2031 வரைக்கும் நிறையா ப்ராப்ளங்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் வந்துட்டுருக்கு. நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், தலைவர்களுக்கு பாதுகாப்பு, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. அதே சமயத்தில் இந்த படங்கள் மோகங்கள் இன்னும் ஜாஸ்தியாகிறது. சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஃபினான்ஷியலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருப்பை வச்சு காப்பாற்றிப்போம் அப்படின்னு முந்தியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. சேவிங் நான் என்னத்தை போய் சேவிங், மனுஷன் நாளைக்கு இருந்தால் தானே சேவ் பண்ணுறதுன்ற மாதிரி செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. அதே போன்று இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம், கோயில் அன்னதானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ அப்படின்னா வெளியிலேருந்து கொண்டு வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்போது பராபவ வருஷம் அப்படிங்கிறது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே சார். எல்லோருக்குமே வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் தான் சொன்னீங்க. தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னோடனே வந்து நிறைய நன்மைகள் நடக்குன்னா பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த வருடத்தை வந்து சிறப்பாக வரவேற்கணும், இல்லை வந்து கோவில்கள் வழிபாடு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா எல்லா மக்களும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்? விநாயகர் வழிபாடு.
ஓகே. சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகன்வா. எல்லா விஷயத்தையும் போகக்கூடியவர் விநாயகர்னு. விநாயக பெருமான் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றும். அருமை. உலகெங்கும் சுலபமாக வழிபடக்கூடிய ஒரு முறை அப்படின்னா கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. விநாயக பெருமானை ஒரு அருகம்புல் வச்சு வழிபட்டுடலாம், ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு வழிபட்டுடலாம், ஒரு சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டுடலாம். சுலபமாக இருக்கக்கூடிய வழிபாடு யார் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நிகழும்னுவாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த பராபர வருஷத்தில் விநாயக பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் வருது. அப்படி இருக்கும்போது ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போது இந்த ஆண்டு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூப்பர். அதாவது நிறைய போர்ச்சூழல் இருக்குது. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கேஸோட விலை ஏறுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை ஏறிட்டே இருக்குது. ஸோ இந்த தங்கத்தோடைய விலை வந்து குறையுமா ஏறுமா இன்னும்? ஏற்றம் தான் இருக்குமா. நான் ஏற்கனவே சொன்னேன், இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய தன்மைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பொருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க கிடைக்க அதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருள் வந்து கிடைக்காம இருக்க அதனுடைய மதிப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்போது நான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்குல்ல, நான் அப்படியே போய் நகைக்கடை பக்கம் போனீங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து முதலீடுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம வந்து சேவிங்ஸு, எல்லா நாடும் கோவிட்டில் வந்து நடுத்தருவுக்கு வந்தாலும் இந்தியாவில் வந்து அப்படி வரமாட்டாங்க. ஏன்னா வி ஹேவ் சம் சேவிங்ஸ். நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம வச்சுட்டுருப்போம். நம்மகிட்ட 10,000 ரூபா இருந்தாலும் இந்த 10,000 ரூபாய்க்கு வாழக்கூடிய ஒரு குணம் இருக்கும். ₹1,00,000 இருந்தாலும் ₹1,00,000 வாழக்கூடிய குணம் இருக்கும். கோடி ரூபா இருந்தாலும் கோடி ரூபாவில் நம்ம ஒரு சேமிப்பு வந்து தனித்தனியாக நம்ம வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதில் தங்கம் வந்து முதலிடம் வகிக்குது. அப்படி இருக்கும்போது தங்கத்தினுடைய விலை வந்து ஏறிட்டே போகக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். வெள்ளியினுடைய விலைகளும் ஏறிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, சூப்பர். இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து கோல்டன் பீரியடாக மாறப்போகுது? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பெஸ்ட்டு ராசி, அதாவது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடகத்துக்கு நல்லா இருக்குது. ஓகே. தன்னோட இடத்துலையே வந்து குரு பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசியாக இருக்குது. 7.5 சனி இருக்குது சார், மீன ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க மீன ராசிக்கு நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிற ஜூன் மாதம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் சனி பகவான் சரியில்லை, ஒரு பக்கம் குரு நம்மளை காப்பாற்றுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். கன்னி ராசிக்கு சூப்பராக இருக்குது. கன்னி ராசிக்கு பிரமாதமாக இருக்கிறது. படாத பாடு 10 வருஷமாக நான் பட்டுட்ருக்கேன் சார், மன வருத்தம், துன்பம், துயரம் அப்படின்னு சொல்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் மாதிரி வரக்கூடிய தன்மைகள் வந்து மகர ராசிக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர் சார், இதை நீங்கள் சொல்லும் போதே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஓகே. யாருக்கு பணம் வந்து கொட்டுன்னு மிதுனம். ஓகே. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஓரளவுக்கு நல்ல சேவிங் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். துலா ராசிக்காரங்க பிளான் பண்ணோம்னா பயங்கர பண வரவுகள் வரும். ஓகே. வீடு, சொத்து, வாகனங்கள் வாங்குற அமைப்பு எந்த ராசி? மேஷராசி. ஓகே. மேஷராசிக்கு இந்த வாட்டி வீடு இடம் வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. சிம்ம ராசிக்கு கஷ்டம் இருக்கும், ஏன்னா அஷ்டம சனி இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க குரு சுப விரயம்னு சொல்லுவாங்க. அந்த சுப விரயத்தை இப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சுப விரயமாக பண்ணிக்கிறது, அதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கல்யாணம், இந்த மாதிரி விசேஷங்கள் பண்ணுறதுக்குலாம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது சிம்மராசிக்கு. ஓகே. வேலை வாய்ப்பு, அதே போல் வெளிநாடுகளுக்கு போகிற வாய்ப்பு எந்த ராசிக்கு இருக்கு? நல்லா கேட்டிங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ள தன்மைகள் வந்து பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது. இடம் விட்டு இடம் மாற்றுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓகே. விருச்சிக ராசிக்கு பிரமாதமாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் ஜெயிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சார் இப்படி ப்ராப்ளம் இருக்கும், எஸ், மறைமுக சத்துருவெல்லாம் சந்தித்து அதை வின் பண்ணி காமிக்கிறது கும்பராசிக்கு நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். அதாவது வந்து நான் வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், சக்ஸஸே ஆகலை, என்னோட லவ் சக்ஸஸ் ஆகுமா, மேரேஜில் போய் முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்கு நான் எப்போவுமே இந்த லவ் சம்மந்தமான விஷயம் சொல்லாமல் இந்த திருமணம் எதிர்பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு நல்ல அட்டாச்சாக நல்லா இதாக இருக்கிறதுக்கு வந்து மீனராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. மீனராசிக்கு ஓரளவுக்கு குடும்ப ஒற்றுமைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும், மிதுன ராசிக்கு கொஞ்சம் ஒற்றுமைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும், கன்னி ராசிக்கு கொஞ்சம் ஒற்றுமைகள் வரத்துக்கு வாய்ப்புகளும்,
விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு ஒற்றுமை வரதுக்கு வாய்ப்புகளும் நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். ஓவராலாக இந்த வருடத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யார்? தனுசு ஓகே, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே 50% கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல அது மீன ராசிக்கு இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய ஜென்ம சனி நடக்கிறது. ஓகே, அதனால் 50% கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கணும். சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் வந்து இருக்கும். கடகத்துக்கு வந்து நல்லா இருக்குது. பட் ஆஃப்டர் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள். மற்ற ராசிகள்லாம் ஓரளவுக்கு தேவையாக தான் இருக்குது. சூப்பர் சார். இந்த ஹெல்த் வைஸ் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா எந்த ராசிக்கு சொல்லுவீங்க? பொதுவாகவே ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது நம்ம 3 ராசிக்கு ரொம்ப காஷன் படுத்துவோம். ஓகே, ஒன்று வந்து கும்பம், மீனம், மேஷம். இந்த 3 ராசிகளுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலா ராசி, இந்த ராசியும் கவனமாக இருக்கணும். ஓகே சார், சூப்பர்.